சத்தியம் பண்ணி மனைவி சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் சினிமா பக்கம் தான் தெரியுறாரு. இந்த புது பையனுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டா பஸ்ஸில் வர சொல்லு. இப்படி அவமானப்படுத்தப்பட்ட நிகழ்ச்சி உண்டு. தொடர் தோல்வி படங்கள் 5 வருஷமா எந்த படமும் ஹிட்டே கொடுக்கல. ஏன்னா தன்னுடைய நிலைமையை அவர் மாற்றிக்கொண்டார். இவருக்கு இன்னொரு பேர் வெள்ளிக்கிழமை ராமசாமி. வார வெள்ளிக்கிழமையான படம் வந்து தன்னை வெகுஜன மக்களிலிருந்து தன்னை துண்டித்து கொண்டதனுடைய விளைவு தான் 5 வருஷம் அவருக்கு பிரேக். 96 படம் எடுக்கிற பொழுது திரிஷாவை 2ஆம் திருமணம் செய்ய போகிறாருன்னு ஒரு செய்தி. திரிஷா எத்தனை பேரை தான் திருமணம் பண்ண போகிறான்னு தெரியல. பிகின் சினிமா யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு சினிமா சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக நம்மளோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவாகவே சினிமாவில் தனி மனிதன் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த வரிசையில் விஜய் சேதுபதி அவர்கள் தனிச்சு நின்று இப்போ இவ்வளோ பெரிய இடத்துல வந்து நின்றுருக்கார். விஜய் சேதுபதி அவர்கள் எப்படி இந்த தமிழ் சினிமா உலக பயணத்தை தொடங்கினார்? இல்லை, அவர் பூர்வீகம் செல்விபுத்தூர் ராஜபாளையம் பக்கம். அவங்க அப்பா ஒரு கட்டிட கான்ட்ராக்டர். அங்கே எல்லாம் தொழிலில் எல்லாம் நஷ்டம் அடைந்த பிறகு சென்னை வந்து செட்டில் ஆகிறார். சென்னையில் கோடம்பாக்கம் தான் இவருக்கு சினிமா ஆசையை தூண்டியது. எப்படின்னா, கோடம்பாக்கம் எம்ஜிஆர் ஜானகி அம்மாள் பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கிறார். படித்து முடிச்சுட்டு துறைப்பாக்கத்தில் பிகாம் முடிக்கிறாரு. முடித்த பிறகு சின்ன குழந்தையாக இருக்கும்போது சினிமாவுக்கு ஜூனியர் ஆர்டிஸ்டாக போகிறார். 200-300 சம்பளம் கொடுப்பான், சாப்பாடு கிடைக்கும். இதுதான் இவருடைய சினிமா என்ட்ரி. இந்த சினிமாவே வாழ்க்கையாக மாற்றிடுவோன்னு முடிவு பண்ணி டப்பிங் ஆர்டிஸ்ட். அப்போ இப்போவே 500 ரூபா தான் 1000 ரூபா தான் டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு. ஆனால் ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு 200 ரூபா 300 ரூபா தான் கொடுப்போம். அதுலேயும் என்னையா இருந்தாலும் மூக்கிலேயே பேசுகிறான், இவனை வேண்டாம் விரட்டி விடு, இப்படியெல்லாம் விரட்டப்பட்டார். டப்பிங் ஆர்டிஸ்ட் தொழிலை கூட லாயக்கில்லை என்று சொல்லப்பட்ட விஜய் சேதுபதி தான் அன்றைக்கி தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், பேஜ்பூரி எல்லா மொழிகளிலும் ஒரு பெரிய சுற்று வந்திருக்கார். அப்போது கோடம்பாக்கத்தில் சினிமா ஆசை ஒரு கட்டத்தில் சோறு போடலைன்னு இங்கேருந்து துபாய் போகிறார் வேலைக்கு. இல்லை, குடும்பத்தை காப்பாற்றணும், தங்கச்சி, அண்ணன், அப்பா அவ எல்லாமே கொஞ்சம் வறுமைக்கு கீழே உள்ள குடும்பம். அப்போது ஏதாவது உழைச்சி குடும்பத்தை காப்பாற்றணும். இதுக்காக அவர் எங்கே போகிறாரு? துபாய் வேலைக்கு போகிறாரு. துபாய் சென்ற பிறகும் வறுமை ஜெயிக்க முடியல. அப்போவும் சினிமா ஆசை துரத்துது. சினிமாவில் எப்படியாவது சாதிக்கணும், சினிமாவில் எப்படியாவது ஒரு பெரிய இடத்த தக்க வைக்கணும். இதுதான் இவருடைய மீண்டும் ஆசை. மறுபடியும் என்ன பண்ணுறாரு? சென்னைக்கு திரும்பி சின்ன டிவி சீரியல், சின்ன வேஷம் கோடம்பாக்கத்தில். இப்படித்தான் வயிறு கழுவுது. வறுமைக்கு நடுவில் ரேடியோ, டிவி, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, இப்படி எல்லா பக்கமும் படையெடுத்ததில் ஹலோ எஃப்எம் டெய்ஸி அங்கே தான் போய் இவர் செட்டில் ஆகிறார். செட்டில் ஆன பிறகு அந்த கேம்பியர் ஆன டெய்ஸி திருமணம் பண்ணிக்கிறார். அந்த அம்மாவை திருமணம் பண்ணிக்கிறார். இதுதான் இவருக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக அமையுது. அந்த 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 அவருடைய திருமணம் ஜெய்சி தான், அந்த அம்மா தான் இவருக்கு சினிமா ஆசையை மீண்டும் அணைய விடாமல் பார்த்து கொண்ட அந்த அம்மா வந்து பூர்வீகம் கேரளா. அப்போது நீ எப்படியாவது முயற்சி பண்ணு, ஜெயிச்சிடலாம். இதே ஒரு காலகட்டத்தில் முயற்சி பண்ணி தோல்வி. எனக்கு சத்தியம் பண்ணி கூட சினிமாவுமே போக மாட்டேன், வேறு ஏதாவது வேலைக்கு போ, குடும்பத்தை காப்பாற்றணும்ல. சத்தியம் பண்ணி மனைவி சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் சினிமா பக்கம் தான் தெரியுறாரு. டிவி சீரியல் கிடைக்குமா, ஏதாவது சின்ன வாய்ப்பு கிடைக்குமா? ஏன்னா சின்ன வாய்ப்புகளை தலை காட்டி இதில் ஒரு பெரிய மாபெரும் வெற்றியை
அடைய முடியுங்கிற நம்பிக்கை. அப்போ தான் அவருக்கு கை கொடுத்தது எதுன்னு கேட்டிங்கன்னா, குறும்படம் நிறைய எடுப்பார். குறும்பட இயக்குநர்கள் பூராமே ஒரு டைரக்டர் ஆயிடுவாங்க. இதுதான் இன்றைக்கி ஒரு பெரிய விஷயம். அப்போ முதல் குறும்படம் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா, குறும்படம் அதுக்கு முன்பு 2006 டிவி சீரியலில் பெண் அப்படிங்கிற ஒரு சீரியலில் பரணிங்கிற ஒரு கேரக்டர். இதுதான் இவரை டிவி சீரியலில் முகம் காட்ட வைத்து இவர் ஒரு நடிகராக அங்கீகாரம் வாங்கி கொடுத்த நிகழ்ச்சி எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பரணி கேரக்டர் தான். அதற்கு பிறகு சினிமாவில் அந்த பரணி கேரக்டருக்கு பிறகு தான் வெண்ணிலா கபடி குழு, அதில் ஒரு அடுத்த கட்டம் வெண்ணிலா கபடி குழுவில் இவர் ஒரு திரைப்பட நடிகராக அங்கீகாரம் பெற்று விட்டார். அதற்கு பிறகு நான் மகான் அல்ல, அப்புறம் கார்த்திக் நண்பரா அந்த படத்தில் நடிக்கிறார். இது சினிமா மீண்டும் வறுமை தான் அவருக்கு. மனைவி வேறு கர்ப்பமாக இருக்காங்க. நீ சினிமாவில் பெரிய வருமானம் இல்லை. இதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, கூத்துப்பட்டறைன்னு ஒரு நாடக நடிகர்களை உருவாக்குகிற ஒரு நிறுவனம், அங்கே போய் அக்கௌண்டண்ட்டாக வேலைக்கு சேர்ந்துடுறாரு. ஏன்னா பிகாம் படிச்சிருக்காரு, அப்போது கணக்கு வழக்கு பார்க்க முடியும். அங்கே கூத்துப்பட்டறை தான் இவருடைய வாழ்க்கையை சினிமா பட்டறையாக மாற்றியது. அங்கே இளம் இயக்குநர்கள் நிறைய பேரை உருவாக்குகிற இடமா இருக்குது அந்த கூத்துப்பட்டறை. அங்கே உருவானவர்கள் தான் நீங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, கார்த்திக் சுப்புராஜ், நலன் குமாரசாமி, காக்கா முட்டை மணிகண்டன், அருண், இப்படி பல புதுமுக இயக்குநர்கள் உருவான இடம் அந்த கூத்துப்பட்டறை. அந்த கூத்துப்பட்டறையில் உதவியாளராக இருந்து கொண்டு கணக்கு வழக்கு எழுதிட்டு சினிமாவையும் கற்றுக்கொள்கிறார், நடிப்பையும் கற்றுக்கொள்கிறார், டைரக்ஷனையும் கற்றுக்கிறார். இவர் அங்கே அக்கௌண்டண்ட்டு, இவர் டியூட்டர் கிடையாது, ஆசிரியர் கிடையாது. ஆனாலும் முழு நேர வேலை பார்த்ததுனால அந்த கூத்துப்பட்டறையில் நிறுவனத்தில் முழுக்க சினிமாவை தரவாக தெரிந்து கொண்டார். இது நடுவில் 2010 சீனு ராமசாமின்னு ஒரு டைரக்டர், அவர் ஒரு ஹீரோ வேணும்னு தேடி அலைகிறார். எங்கே பார்த்தாலும் கிடைக்கல. அவர் எதிர்பார்த்த கேரக்டர், கற்பனை செய்த கேரக்டர் கிடைக்கல. அப்போது ஒரு உதவியாளர் மூலம் சீனு ராமசாமிக்கு அறிமுகப்படுத்துனா அந்த படம் தான் தென்மேற்கு பருவக்காற்று. அதில் முதல் படத்திலே தேசிய விருது வாங்கிய பிறகு கோடம்பாக்கம் இவரை திரும்பி பார்க்குது. ஒரு நடிகன் கூத்துப்பட்டறையிலேருந்து சீரியல்லிருந்து அடையாளம், கோடம்பாக்கத்தால் அடையாளம் காணப்படுவது மிகப்பெரிய போராட்டம். இப்படி ஒரு தனி மனிதன் இவ்வளோ பெரிய போராட்டத்தை ஜெயிச்சான்னு நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். சீனு ராமசாமியினுடைய தயாரிப்பில் தென்மேற்கு பருவக்காற்று தேசிய விருது வாங்கிய பிறகுதான் அது புதுப்பையன் முதல் படம் யார் இந்த விஜய் சேதுபதினு திரும்பி பார்க்குறாங்க. அப்போது அது கதாநாயகன். 2012 சுந்தரபாண்டியனில் வில்லன் கேரக்டர். கதாநாயகனும் ஓகே, வில்லனும் ஓகே. வில்லனுக்கு சரியான ஆள், கதாநாயகனுக்கு சரியான ஆள். அப்போது அந்த சுந்தரபாண்டியன் வில்லன் கேரக்டர் தான் இவரை பட்டி துட்டி எல்லாம் கிராமம் நகரம் எல்லாம் கொண்டு போய் சேர்த்து. தென்மேற்கு பருவக்காற்று பெருசாக போகலைன்னா கூட கதாநாயகனாக அங்கீகரிக்கப்பட்ட படம். இது வில்லனா தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்த இடம் தான் சுந்தரபாண்டியன். இதற்கு பிறகு இந்த கூத்துப்பட்டறையில் தயாரான ஆட்கள் பூரா எல்லாம் சினிமா ஃபீல்டுக்கு வந்துட்டான், டைரக்டராக வந்துட்டாங்க. போய் ப்ரொடியூசரை கண்டுபிடிக்கிறான், நிறுவனங்களை கண்டுபிடிக்கிறான், தயாரிப்பாளர் கதை சொல்கிறான், கதை கேட்குறான். யாரையா ஹீரோவை போடலாம்? விஜய் சேதுபதி போடலாம். ஏன்னா விஜய் சேதுபதியால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் இந்த அத்தனை பேருமே. இவங்களுக்கு
இவங்க எப்படி இந்த வர்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, கலைஞர் டிவியில் நாளைய இயக்குனர்னு ஒரு ஷோ நடத்துகிறார். அதில் குறும்படம் எடுத்தாலும் சரி, எடுக்கலினாலும் சரி, இவர்கள் டைரக்டர். ஒரு பெரிய படம் 10 கோடி ரூபா 5 கோடி ரூபா படத்தில் வந்து நடித்தா தான், 10 கோடி ரூபா 5 கோடி ரூபா படத்தில் டைரக்ஷன் பண்ணால் தான், பெரிய ஹீரோயினியை வச்சு படம் பண்ணால் தான் டைரக்டர் அங்கீகாரம் கிடைக்கும். ஆனால் குறும்படம் இயக்கினாலே டைரக்டருங்கிற பட்டத்தை யார் கொடுக்குறா? விஜய் சேதுபதி தான் கொடுக்குறாரு. நாளைய இயக்குனர்கள், இந்த நாளைய இயக்குனர்கள் ஷோவில் புதுமுகம் பாவம் நிறைய பேர் வெளியேறி கோடம்பாக்கம் பூரா தன்னுடைய தொழிலை ஆரம்பிக்கிற பொழுது யாரை ஹீரோவாக போடலாம், யாரை அப்பாவை போடலாம், அம்மாவை போடலாம், அண்ணனா போடலாம், தம்பியாக போடலாம், எல்லாத்துக்கும் கை காமிக்கிற இடம் விஜய் சேதுபதி தான். எல்லாம் சிசினுக்கு தானே. இதுதான் இந்த நாளைய இயக்குநர்கள் நிகழ்ச்சி தான் கலைஞர் டிவியில் எடுத்தது தான் இவரை கோடம்பாக்க வட்டாரத்தில் தவிர்க்கப்பட முடியாத நபராக மாற்றுது. இந்த நாளைய இயக்குனர் அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் பல இயக்குனர்கள் எல்லாம் குறும்பட இயக்குனராக இருக்காங்க. இந்த குறும்பட இயக்குனர்கள் தான் இன்றைக்கி சினிமாவை கட்டி ஆளுகிறார்கள். இதுதான். அப்போ விஜய் சேதுபதி அப்பா மகன் போலீஸ் ரவுடி ஏட்டு எஸ்ஐ எல்லா கேரக்டருக்கும் இந்த கூத்துப்பட்டையில் தயாரானவர்களுடைய ரெக்கமெண்டேஷன் பரிந்துரை. அப்போ சினிமா முழுக்க எங்கே திரும்பினாலும் விஜய் சேதுபதி தான். இதில் நீங்கள் சசிகுமார் ஒரு படம் எடுக்க சுந்தரபாண்டியன் ஒரு படம், அதில் வாய்ப்பு கேட்டு போகிறார். வாய்ப்பு கேட்டு போட்டு மதுரையில் ஷூட்டிங்கில் சசிகுமாருக்கு ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து கொடுத்தாச்சு. உடனே அங்கே போகணும். எங்கே? மதுரைக்கு. இந்த புது பையனுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டா? பஸ்ஸில் வர சொல்லு. எங்கே? பஸ்ஸில் வர சொல்லு. ஏன்னா ஹீரோவுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு புதுமுகமான விஜய் சேதுபதிக்கு ஃப்ளைட் டிக்கெட்டாக ஈக்குவலாக இருக்கும். பக்கத்தில் உட்காந்து போகக்கூடாது, பஸ்ஸில் வர சொல்லு. இப்படி அவமானப்படுத்தப்பட்ட நிகழ்ச்சி உண்டு. சினிமாவில் வந்து ஒரு ஆளுக்கு ஷூட் ரூம் போடுவான், ஏசி ரூம், அது 10,000 ரூபா இருக்கும். அதே கேரக்டர் நடிக்கிற ஒருத்தருக்கு சிங்கிள் ரூம் 400 ரூபாய்க்கு போட்டு கொடுப்பான், அங்கே தான் படுத்து கிடக்கும். இங்கே ஏசி ரூம் ஷூட் ரூமு. அதே படத்தில் நடிக்கிற அவருக்கு இணையாக நடிக்கிற புதுமுகத்துக்கு எங்கே சிங்கிள் ரூம் தான் போட்டு கொடுப்பான், கொசுக்கடியில் படுத்து கிடக்கணும். இதுதான் சினிமா. அப்போது ஒரு விமான டிக்கெட்டுக்கு கூட தகுதி இல்லாதவனாக விஜய் சேதுபதியை இந்த சினிமா துறை வைத்திருந்தது. இது அதற்கு பிறகு அவருக்கு எல்லா படமும் ஹிட்டு. எது? பீஸா, அதே போல் சுந்தரபாண்டியன், சூதுகவும், நடுவில் ஒரு பக்கத்தை காணோம், நானும் ரவுடி தான் படத்துக்கு விக்னேஷ் சிவத்துக்கு இவர் தான் வாய்ப்பு வாங்கி கொடுக்குறாரு. அந்த படத்தில் தான் நயன்தாரா இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. இதுக்கு காரணம் விஜய் சேதுபதி தான். இப்போ யாருமே வாய்ப்பு கொடுக்காதப்போ விக்னேஷ் சிவத்துக்கு முதல்ல வாய்ப்பு கொடுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி தான். விஜய் சேதுபதி நிறைய இயக்குநர்களை உருவாக்கி விட்டுருக்காரு. நிறைய கதை வசனகர்த்தா. கதை கேட்கணும்னா நேராக காப்பி டேக்கு வர சொல்லிடுவார். எங்கே? காப்பியை குடிச்சிட்டு கதை கேட்டே இருப்பார். இதுதான் விஜய் சேதுபதியுடைய கேரக்டர். விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் விக்ரம் வேதா படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இதுக்கு பிறகு தான் இவருக்கு சம்பளங்கள் கோடிகளில் வருது. அதே போல் சொந்த படம் ஒரு படம் 96ன்னு ஒரு படம் 96, அந்த படமும் லவ் ஸ்டோரி சரியான ஹிட்டு. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் மிக சாதாரணமாக காப்பீட்டையில் கதை சொல்ல ஆரம்பித்தவர் தான் இன்றைக்கி மிகப்பெரிய இயக்குனராக மாறியிருக்கார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, பேஜ்புரி, இப்படி இந்தியா முழுக்க அறிமுகமான இயக்குனர், நடிகர், வில்லன் எல்லாம் யாருன்னா விஜய் சேதுபதி. குறுகிய காலத்தில் ரஜினிக்கு ஒரு 50 வருஷம் தேவைப்பட்டது, கமலுக்கு ஒரு 40 வருஷம் தேவைப்பட்டது. ஆனால் விஜய் சேதுபதிக்கு ஒரு 20 வருடத்திலேயே எல்லா மொழிகளிலும் ஒரு பெரிய ரவுண்டு வர ஆரம்பிச்சிட்டார். ஆனால் இன்னைக்கு நிலைமை வேறு. தொடர் தோல்வி படங்கள் 5 வருஷமா எந்த படமும் ஹிட்டே கொடுக்கல. ஏன்னா தன்னுடைய நிலைமையை அவர் மாற்றிக்கொண்டார். இப்போ கதையே கேட்கறது இல்லை.
ரொம்ப அபூர்வமாக தான் கதை கேட்கறது, நல்ல டைரக்டரை சந்திப்பதில்லை, நல்ல இயக்குநர்களை பார்ப்பதில்லை. நிறையா கற்பனை உலகத்தில் மிகப்பெரிய ஒரு டைரக்டராக வளர்ந்துட்டோம். இது அவருக்கு குதிரை குழியும் பறித்து பின்னுக்கு தள்ளிய கதையாக சினிமாவே வளர்த்தி விட்டுச்சு. இன்றைக்கி இவருடைய நிலைமை இப்போ வந்து மகாராஜா தான் ஹிட்டு. எத்தனை வருஷத்துக்கு பின்னாடி? 5 வருடங்களுக்கு பின்னாடி. அப்போ 5 வருஷம் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டாரா? நடிப்பதை நிறுத்திட்டாரா? இல்லை, யதார்த்தத்திலிருந்து விலைக்கு போயிட்டாரு. பழைய விஜய் சேதுபதியா இல்லை. நீங்கள் செட்டுக்கு வந்தானா அந்த கர்வம் இல்லாத நடிகர்னு பாராட்டப்பட்டவர். பத்திரிகையில் இவரை ஒரு நடிகன் ஒரு ரசிகனுக்கு இருக்கக்கூடிய இடைவெளியை சுருக்கியவர் விஜய் சேதுபதி. ஆனால் இன்றைக்கி நிலைமை, அதாவது இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, வெள்ளிக்கிழமை ராமசாமி. வார வெள்ளிக்கிழமையான படம் வந்துடும், வார வெள்ளிக்கிழமையானா ஒரு படம் வந்துடும். வெள்ளிக்கிழமை ராமசாமின்னு இவருக்கு ஒரு பேர். ஆனால் இந்த 5 வருட காலம் சினிமா என்பது இவருக்கு என்ன ஆகி போச்சுன்னா ஒரு வேப்பங்காயாக மாறிப்போச்சு. இந்த 5 வருடம் ஏன் இவருக்கு தோல்வி வந்ததுன்னா, 5 வருட காலமாக சரியாக கதை கேட்பதில்லை. புதுமுக இயக்குநர்கள் ஒரு கனவோடு வருவான், அவங்கள்ட்ட நிறைய தாகம் இருக்கும், நிறைய விஷயம் இருக்கும், அனுபவம் இருக்கும், வறுமை இருக்கும், நேர்மை இருக்கும். இவர் அவர்களை சந்திப்பதில்லை. அதான் இந்த அந்த 5 வருஷத்துக்கான இடைவெளி. இப்போ இதுக்கு என்னென்னா, இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு BMW கார் வாங்குறாரு, தன்னுடைய கனவு ஆசைன்னு. இப்போ அந்த காரை விற்றுவிட்டார். கார் வாங்கினதை எல்லா நடிகர்களுக்கும் ஃபோட்டோ போட்டு அனுப்புகிறார். நான் என்னுடைய கனவுள் BMW கார் வாங்கணுன்னு நான் நினச்சே பார்க்கல, கார் வாங்கிட்டேன். ஆனால் அந்த காரை நீடித்து வச்சுருக்க முடியல, நிலைத்து வச்சுருக்க முடியல. காரை விற்றுட்டதாக வருத்தப்பட்டு தன்னுடைய நண்பர்கள்ட்ட சொல்கிறாரு. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் யார் வந்தாலும் சரி, கல்யாணம், படிப்பு, மருத்துவம், காது கேட்காதவன், கண்ணு தெரியாதவன், அத்தனை பேருக்கும் உதவி செய்யக்கூடிய தாராள மனப்பான்மை படைத்தவர். ஆனால் அனிதா மரணம், அனிதாவுக்கு வந்து ஒரு விளம்பர படத்தில் நடித்த பணத்தை அப்படியே ஒண்ணி கொடுத்துட்டு வந்தார் அனிதா குடும்பத்துக்கு. இதெல்லாம் தாராள மனப்பான்மையாக இருந்தாலும் 5 வருடம் பிரேக் என்பது சினிமாவில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. இது ஏன் நடந்தது என்று சுய பரிசோதனை செய்து கொள்ள மறுத்துவிட்ட காரணத்தினால தான் 5 வருஷம் இவ்வளோ பெரிய இடைவெளி. இதுக்கு நடுவில் அவங்க அப்பாவும் இவரும் நண்பர்கள் தான், அப்பா மகன் இல்லை. அப்போ அவங்க அப்பா மரணம் இவருக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியதாக சொல்கிறார். அப்பா என்பது அவருக்கு சகோதரனை போலங்கிறார். அவ்வளவு அன்பாக, நெருக்கமாக, ஒரு பெரிய இடைவெளி இல்லாமல் பழகிய அவங்க அப்பாவுடைய மரணம் தனக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. அதிலிருந்து நான் மீள முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்கிறாரு. இதே போல் இவர் அரசியலில் என்னன்னா, ஆன்லைன் வர்த்தகத்துக்கு ஆதரவு தெரிவித்து விளம்பர படங்களை நடிக்கிறார். அதில் எல்லா வியாபாரியும் போய் விஜய் சேதுபதி ஆஃபீஸில் போய் முற்றுகிட்டான். நாங்கள் சின்ன வியாபாரி கூட முடிஞ்சு போயிருவோம்யா, ஆன்லைன் வியாபாரம் நடந்ததுன்னா சின்ன வியாபாரிகள் பிழைக்க முடியாது, எல்லாம் மொத்த வியாபாரி தான் பிழைப்பான் அப்படின்னு அலுவலகம் முற்றுகையிடப்பட்டது. ஆனாலுமே அதை அவர் சரியாக புரிந்து கொள்ள மறுக்கிறார். அதே போல் இந்த முத்தையா முரளிதரன் அவர் படத்தை எடுத்தார், சீமா அதை எதிர்க்கிறார். சீமா எவன் காசு கொடுத்தாலும் எதிர்ப்பார், எவன் காசு கொடுத்தாலும் ஆதரிப்பார். நீங்கள் லைக்காவுக்கு இப்போ தொடர்ந்து படம் பண்ணிட்டு தான் இருக்கான், அங்கே போய் எதிர்க்க வேண்டியதானே சீமா? அவன் லைக்காக்கார தேர்தல் இது கோடிக்கணக்காக கொடுக்குறான் சீமானுக்கு, அதனால் அதை எதிர்ப்பதில்லை. முத்தையா முரளிதரன் படம் வந்திருக்கணும், அதில் கண்டிப்பாக விஜய் சேதுபதி நடிச்சிருக்கணும். ஏன்னா இலங்கைக்கு போன ஒரு தோட்டக்காட்டான்னு அவனுக்கு பேர், தோட்டத்தை காக்கிற ஒரு காட்டுப்பாயன்னு அர்த்தம். இப்படித்தான் அங்கே ஈழத்தமிழர்களுக்கான பட்டம். அதில் முத்தையா முரளிதரன் வளர்ந்து இலங்கைக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய இலங்கையினுடைய மானத்தை தூக்கி நிறுத்தியவனுக்கு படம் நடிக்காமல் இவரை நெருக்கடி கொடுத்தது சீமானை போன்ற போலி அரசியல்வாதிகளால்
பழிவாங்கப்பட்டார். அந்த ரணம் இன்னும் இருக்கு. முத்தையா முரளிதரனுடைய கதையை கண்டிப்பாக எடுத்துருக்கணும். எடுத்து அது பெரிய அளவில் அந்த படம் ஓடி இருக்கணும். அவன் தமிழன். அந்த தமிழனை புறக்கணித்தது தமிழ் திரைப்படத்துறை செய்த பாவம். அதே போல் இவருக்கு இவருடைய குரு யாருன்னா ஜனநாதன், கம்யூனிஸ்ட் சிந்தனையாளனான இயக்குனர் ஜனநாதன் தான் இவருக்கு குரு. லாபம்னு படம் எடுத்து நட்டமாகி போச்சு. படத்து பேர் லாபம், ஆனால் பெருத்த நட்டம், பெருத்த லாபம், பெருத்த நட்டம். பெப்சி கலைஞர்களுக்கு பூரா 2017 ஒரு 100 பேருக்கு தங்கப்பதக்கம் கொடுக்குறாரு ஒரு பவுனில். அவர்களை கௌரவித்தது இது வேறு எந்த நடிகரும் செய்யாத விஷயம். அதே போல் இன்னொரு அவர் மீது பலவீனம் என்னென்னா 96 படம் எடுக்கிற பொழுது திரிஷாவை 2ஆம் திருமணம் செய்ய போகிறாருன்னு ஒரு செய்தி. திரிஷா எத்தனை பேரை தான் திருமணம் பண்ண போகிறான்னு தெரியல. வருண்மணியன் ஒருத்தர், அந்த அம்மா விட 7-8 வயசு குறைவு. இன்னும் இதே சர்ச்சையில் சுற்றுது. திரிஷாவை திருமணம் செய்து கொள்ள போகிறார் விஜய் சேதுபதி ஒரு வதந்தி. அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். இவர் மீது இந்த பெண்கள் நடிகைகள் சம்பந்தமாக கடுமையான புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்னன்னா, இவர் கதாநாயகிகளோடு இவர் நெருக்கமாக இருப்பார், இது இவருடைய பலவீனம், இப்படி தான் சினிமா துறையில் பேசப்படுறாங்க. ஆனால் இன்றைக்கி இவரை பொறுத்த வரைக்கும் துக்ளக் தர்பார்னு ஒரு படம் எடுக்கிறார். சீமானை கண்டிச்சு, சீமா அரசியல் எப்படி போலித்தனமாக அரசியல் பண்ணுறாரு என்பதை வெளி உலகத்தை சொல்வதற்காக துக்ளக் படம், அது இப்போ அருமையான படம். அதே போல் கடைசி விவசாயி, இதெல்லாம் விஜய் சேதுபதியை ஒரு திரைப்பட கலைஞனாக அறிமுகப்படுத்திய படம். அப்போ படம் எப்படி கேட்டிங்கன்னா, ஆக்ஷன் படமாகவும் இருக்கும், கமர்ஷியல் படமாகவும் இருக்கும். சினிமா துறையை தெரிந்தவர். இந்த சினிமா துறையை தெரிந்தவர் ஏன் 5 வருஷம் பிரேக் ஆச்சு? அதுதான் இவர் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், தன்னை மறுபரிசீலனை செய்யணும். இப்போ இவருக்கு எம்ஜிஆரை போல தான் எதிர்காலத்தில் வரணுங்கிற ஆசை இருக்குது. ஆனால் எம்ஜிஆரை போல ஆசை இருந்தால் யதார்த்தத்திலிருந்து விலகக்கூடாது. இவரை ஆரம்ப புள்ளியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 5 வருடம் ஒரு இடைவெளி என்பது சாதாரண நபர்களோடு பழகுவதை நிறுத்தி கொண்டார். திரைப்பட புது இயக்குநர்களை சந்திப்பதை நிறுத்தி கொண்டார். யாரோட புதுசாக கதை கேட்பதை நிறுத்தி கொண்டார். பழைய வட்டாரத்தில் தொடர்பை துண்டித்து கொண்டார். இப்படி தன்னை வெகுஜன மக்களிலிருந்து தன்னை துண்டித்து கொண்டதனுடைய விளைவுதான் 5 வருஷம் அவருக்கு பிரேக். தந்தை பெரியார் எந்த காலத்திலையும் ஏழவாளையோடு தான் இருந்திருக்கார். ரயிலில் தேர்ட் கிளாஸில் தான் போவார். அதனால தான் மனிதர்களுடைய நாடி துடிப்பை தெரிந்து கொள்ள முடிந்தது. நாடி துடிப்பை தெரிந்து அதை என்ன சமூக வைத்தியம் செய்ய வேண்டும் என்பதை தந்தை பெரியார் சமூக மருத்துவனாக இருந்து இந்த சமூகத்துக்கு கொடுத்தார். திரைப்படத்துறையில் விஜய் சேதுபதி பேசுபொருளாக இருக்கக்கூடிய நபர் கண்டிப்பாக திரைப்படத்துறையுடைய நாடி பிடிப்பை தெரிந்து கொள்கிற மனிதனாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் திரைப்படமும் இவருடைய நாடி துடிப்பை குறைந்து போகாமல் வைத்துக்கொள்ளும். இதுதான் விஜய் சேதுபதிக்கு திரைப்படத்துறையினர் சொல்லுகிற ஆலோசனை, அன்பளிப்பு. இன்னைக்கு எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க பிகின் சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.